The views expressed in this program are purely education, personal, and not to be construed as investment advice. ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு ஜெபு வழங்கும் ஃபைனல் ட்ரேட். ஹலோ சார், விஜய். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 159 பாயிண்ட் ஏறி 24,430லையும், சென்செக்ஸ் வந்து ஒரு 520 பாயிண்ட் ஏறி 78,285லையும் இருக்குது சார். கரெக்ட். ஸோ மார்க்கெட்டில் நல்ல செய்திகள் தொடருது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கரெக்ட். கடந்த வாரம் நீங்கள் கடைசி ஷோ அந்த ஃப்ரைடே பண்ணும்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, அடுத்த வாரம் வந்து ஒரு ஏற்றத்தோடு இந்த வாரம் இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிங்க. முக்கியமாக கடந்த வாரம் வந்து அந்த 24,200 மேலே க்ளோஸ் ஆனது, ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் மேலே க்ளோஸ் ஆனதே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருந்திருக்கு. அதோடைய அப்ஸ்விங் வந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக இருந்திருக்கு. அண்டு இந்த வாரத்தோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போனால் 24,200 அப்படின்றத ஒரு சப்போர்ட், ஆல் த வே அப் டு 24,700 24,730 வரைக்குமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதோடைய ஒரு அப்ஸ்விங் தான் இன்றைக்கி 24,430க்குள்ளே க்ளோஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் ஸ்ட்ராங் க்ளோஸ். ஃப்ரைடேயை விட இன்றைக்கி இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் டேக்கிங் நடக்காமல் அந்த க்ளோஸ் வந்து 430க்கு சந்தை வந்து ஹோல்ட் ஆகி டிஃபென்ஸ் செய்து முடிந்தது அப்படின்றது நிஃப்டிக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி பாசிட்டிவ் அவுட்கம். ஓகே சார், ஒட்டுமொத்த இண்டெக்ஸ்லேயே விழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான் 162 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஆமாம். ஸ்டில் ஐடிஸ் ஆர் ப்ளீடிங். குறிப்பாக டிசிஎஸ்லாம் செய்தியே வந்து 6 வருஷம் லோவில் இருக்குது அப்படின்றது தான் செய்தியே. ஸோ இப்போது ஒரு முதலீட்டாளராக நம்ம செய்ய வேண்டியது என்ன? இல்லை, இப்போ வந்து பேனிக்காக, அதாவது இந்த வீழ்ச்சி விழப்போகுதுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஏஐயோட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம வெள்ளிக்கிழமை ஷோ கூட விஜய் நீங்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி வந்து HCL டெக்கை பற்றி $1.1 பில்லியன் இந்த டீல் பண்ணது. ஸோ இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் இனிமேல் பிரேக் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ டிசிஎஸுக்குள்ளே அந்த ப்ரைஸிங் ப்ரெஷர், அதாவது செக்டர் ரொட்டேஷன் நம்ம சொல்கிறோமே, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயே இந்த ஏஐலேருந்து வெளியேறி மற்ற பல செக்டர்ஸுக்கு ரொட்டேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பிரச்சனை சேர்ந்து வந்து இப்போது டிசிஎஸ்க்கு இருக்கிறது. ஐ திங்க் இரண்டாவது டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் ஐ திங்க் ஜூலை 9 அன்னைக்கு வர இருக்கிறது. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளோ பேடாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும், ரெவென்யூ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும். பட் ருப்பி வீக்னஸில் அவங்களோட டாலர் பேஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராக போயிருக்கலாம். ஏன்னா 95-20 கிட்டே இருக்குது ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐ திங்க் ஸ்ட்ராங் ரெவென்யூஸ் அவங்களுக்கு வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் வெயிட் அண்ட் வாட்சில் தான் இருக்கிறோம். ஓகே சார், ரியாலிட்டி ஷேர்ஸ் வந்து ஒரு 5 நாளாகவே அது ஏற்றத்திலே இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து லோதா, பிரிகேட்லாம் அந்த கெயினை லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதுவும் அந்த பக்கம் எதுவும் நம்ம கவனத்தை திருப்பலாமா, இல்லை அப்படியே இருக்கலாமா? ரியாலிட்டி டிமாண்ட் ஃபார் ரியாலிட்டி வந்து இந்தியாவில் எப்போவுமே ஹையாக தான் இருக்குது. பட் மிட் லக்ஸரி மிட் செக்டர், அதாவது 40 lakhs to 1.5 crores தான் இன்னும் டிமாண்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டிமாண்ட் கொஞ்சம் ஸ்லகிஷ் ஆகிருக்குன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வார் கடந்த ஒரு மாதத்தில் அது கொஞ்சம் டிப் இருக்கிறத பார்த்தோம். ஹை அண்ட் லக்ஸரி மோர் தென் 1.5 crores வந்து நல்ல டிமாண்ட் அண்ட் சேல் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நடக்குது. அந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கம்பெனிஸ், அதை பூரா வாங்குற பிரிகேட், இது எல்லாமே லோதா டெவலப்பர்ஸ், இது எல்லாமே வந்து பெரிய ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் மோர் தென் 2,200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீம் லக்ஸரி. அந்த லக்ஸரி வந்து இன்னும் நல்ல டிமாண்டில் போயிட்டுருக்கு. அண்ட் ஐ திங்க் அதுதான் இவங்களுக்கு வந்து அந்த ட்ரைவ் கொடுத்துட்ருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லம்ப்லேயும், அதாவது மார்க்கெட் ஸ்லம்ப்லேயும் கூட மிட் செக்டரில் தான் அந்த பேலன்ஸ் அவுட் ஆகிருக்கு தவிர ஹை எண்டில் வந்து அந்த ட்ராப் இன்னும் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது ரியாலிட்டி பக்கம் திரும்புறதுல எந்த தவறுதலும் கிடையாது. அண்ட் கொஞ்சம் லாங் டேர்ம் அடிப்படையில் பார்க்குறதா இருந்தால் ரியாலிட்டி டிமாண்ட் வந்து இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்க போகுது. அது வந்து சேச்சுரேட்லாம் இன்னும் ஆகலை. ஓகே சார், சூப்பர் சார். இன்னைக்கான தலைப்பு செய்தியாக நான் இதை தான் பார்க்குறேன். குறிப்பாக டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் தெரியுது. என்ன நடக்குது? நம்ம அதுலேருந்து ஏதாவது 1-2 ஸ்டாக்ஸ் கவனம் செலுத்தலாமா, இல்லை என்ன பண்ணுவோம்? குட் கொஸ்டின் விஜய். அதாவது டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில், இந்தியாவோட டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து ஆக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் 52,000 கோடிக்கான டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெப்பன்ஸ் டு ஆஃப்செட் ட்ரோன்ஸ் அண்ட் டேங்க்ஸ் அண்ட் அந்த மாதிரி கேப்பபிலிட்டிக்கெல்லாம் இந்தியாவில் வந்து பில்ட் பண்ண போகிறது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கு 3 பேருக்கும் சேர்ந்து, 3 துறைக்குமே சேர்ந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ரொம்ப வேகமாகவும் செய்ய போகிறோம் அப்படின்றதே அது வந்து ஒரு நெசசிட்டியாக சொல்லியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்க போனால் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் வரும்பொழுது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், அதாவது HAL இருக்கட்டும், BEL இருக்கட்டும்,
ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பைஸ் இருக்கக்கூடும். இது கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையிலும் இருக்கும். ஏன்னா நமக்கு மட்டும் கன்சம்ஷன் இல்லை, பட் ஐ திங்க் ஆல்சோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்குமாக இருக்கக்கூடும். நமக்கு ஃபஸ்ட்டு கன்சம்ஷன், பட் எக்ஸஸ் கெப்பாசிட்டி வரக்கூடியது எக்ஸ்போர்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு லாங்கர் டேர்ம் அவுட்லுக்கோடு நம்ம முதலீடு செய்யணும்னா ஐ திங்க் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆஃபர் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஐ திங்க் அந்த ஸ்டாக்ஸே நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அட்லீஸ்ட் வாட்ச் லிஸ்ட்லேயாவது போட்டு, இன்றைக்கே கூட சில ஸ்டாக்ஸ் இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 1-2 ஸ்டாக் வந்து 1%, 1.2% ஏற்றத்தை சந்தித்திருக்கு. ஸோ நானும் அதான் சார் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன். ஏன்னா இந்த செய்தியோட தொடர்ச்சியாக மோத்திலால் ஆஸ்வால் அப்புறம் இன்னும் 1-2 ஸ்டாக் புரோக்கிங்லாம் வந்து இதில் கீ பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்லாம் பைக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பைக்காலை நான் வந்து எடுத்துக்கிட்டுமா சார் அப்படின்னா கேட்காது. இல்லை, அவங்க பைக்கால் கொடுத்ததுனால நீங்கள் பைக்கால் எடுக்க வேண்டாம். ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் கவுன்சில் அக்செப்டன்ஸ், அது வந்து அந்த 52,000 கோடிக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வேறு பெனிஃபிஷரிஸ் கிடையாது. லிஸ்டட் பெனிஃபிஷரிஸ்ன்றது குறைவு தான். மற்றவங்க பார்ட்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் அன்லிஸ்டடாக இருப்பாங்க, பட் லிஸ்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிஷரிஸ் இவங்க தான். ஐ திங்க் டெஃபினட்டாக உங்கள் பார்வை வந்து அதுக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கணும், கவனம் இருக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஷோ நம்ம இதோட முடிச்சுப்போம். நம்ம திரும்பவும் இதே பாசிட்டிவிட்டி நாளைக்கு தொடரும் நம்புகிறேன். நாளைக்கு ஃபைனல் ட்ரேடில் சந்திப்போம் சார். தேங்க்யூ விஜய். தேங்க்யூ சார்.